வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த மாதிரி டிடபிள்யூஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிடபிள்யூஎஸ் அப்புறம் இந்த நெக் பேண்ட் இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படியே ரொம்ப வருஷம், கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்லாம் கூட யூஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நெக் பேண்டில் வந்து பேட்டரி லைஃபே இல்லை ப்ரோ. சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம், ஏன் அப்படி கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகி 5-10 நிமிஷம் தான் ஒர்க் ஆகிற மாதிரி மாறிடும். டிடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் திடீர்னு வேலை செய்யலை. 3 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு பார்த்தா வேலை செய்யலை. ஏன்னா கேஸில் இருக்க பேட்டரி போயிருக்கலாம், அப்படி இல்லைனா டிடபிள்யூஎஸில் உங்களோட சிங்கிள் பட்டில் இருக்கிற பேட்டரி கூட வீக் ஆகியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூனால நம்ம வந்து என்னென்னா 3 வருஷமாக 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை யூஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து சீரியஸாக ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸா இல்லாட்டி ரைட் டு ரிப்பேரா, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸையும் நம்ம ரிப்பேர் பண்ணி திரும்ப யூஸ் பண்ண முடியும்னு சொன்னால் சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம அதை பீட்டர் ப்ரோவோட கடையில் போயிட்டு ட்ரை பண்ணுவோமா? போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஸோ ஃபைனலாக யூஎஸ் ஃபோன் ஸ்டோர் வந்தாச்சு. என்ன பண்ண போகிறோம்? OnePlus Buds ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ பட்ஸ் ப்ரோ அதோட பேட்டரி தான் இப்போ மாற்ற போகிறோம். வணக்கம் பாருங்களே. ஸோ முதல்ல நம்ம பீட்டர் ப்ரோவோட கடைக்கு வந்தாச்சு. பார்த்துருப்பீங்க, லொக்கேஷன்லேருந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். ஸோ நம்ம மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த OnePlus Buds Pro இருக்கு இல்லையா, இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம்? ஏன்னா இவேஸ்ட் பத்தி பிராண்ட்லாம் பேசுறாங்க ப்ரோ, ஆனா யாருமே வந்து அதை சீரியஸா எடுத்து எதுவும் பண்ற மாதிரி தெரியல. ஸோ நீங்க வந்து ஆக்சுவலா பட்ஸ் 2 வருஷமா நீங்க பேட்டரி மாத்துறேன்னு சொன்னீங்க, நிறைய பட்ஸ் மாத்திருக்கேன் நீங்க. அதான் பட்ஸ் ப்ரோ வந்து ரிலீஸ் ஆகும்போது 10,000 ரூபாய் கிட்ட ஒரு பட்ஜெட். 11 நினைக்கிறேன். 11? ஆமா, பாத்துக்கோங்க. மொத்தம் 10,000 ரூபாய் வச்சாலே அது ஒரு பெரிய பட்ஜெட் தான். ஸோ அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து பேட்டரி லைஃப்னால வீணா போறதை வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிறது அது அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது இதை மாற்ற முடியும் அப்படின்னு பீட்டர் ப்ரோ சொன்னாங்க. ஸோ இப்போ தொடர்ந்து மாற்றலாம். அண்ட் நீங்க இது வரைக்கும் என்னென்ன பட்ஸ்லாம் ப்ரோ மாத்திருக்கீங்க? OnePlusல அதிகமாக நமக்கு வந்து OnePlus வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக பட் இசட் பட்ஸ் ப்ரோ. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய். ஸோ 10,000 ஒரு பொருள் வந்து பேட்டரி இஷ்யூக்காக மட்டும், இப்போ ஒரு கால இதெல்லாம் வேற விஷயம், பேட்டரி இஷ்யூக்காக மட்டும் தூக்கி போறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கடுப்பா இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு பேட்டரி வந்து 450 நம்ம பண்றோம். ஸோ இது என்ன ஒன்னா, எனக்கு ஆக்சுவலா வாரண்டி கிடையாது பேட்டரி, பட் நான் வந்து என் கஸ்டமர்களை வந்து நான் வாரண்டி கொடுக்குறேன். 3 மந்த் வாரண்டி நான் தரேன். எந்த இஷ்யூவா இருந்தாலும் திரும்பி ஒரு கால எதா இருந்தாலும் எனக்கு திரும்பி வந்து கொடுத்து நம்ம வந்து மாத்திக்கலாம். சோ கிட்டத்தட்ட பாத்துக்கோங்களேன். அப்ப பீட்டர் ப்ரோ என்ன பண்றாங்கன்னா 3 மந்த்ஸ் வரைக்கும், அதாவது யூஎஸ் ஃபோன் ஸ்டோர்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் வாரண்டி. ஏன்னா பீட்டர் ப்ரோக்கு அங்க இருந்து வாரண்டி கிடைக்காது. பட் இது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரேப்போ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஸோ அவங்க வந்து 3 மந்த்ஸ் அப்படின்னா 90 டேஸ். 90 டேஸ்ல வந்து மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்றதா இருந்தாலும் நம்ம வந்து பேட்டரி மாத்துவோம். அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் நீங்க எப்படியா இருந்தாலும் கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 40 to 50 டேஸ் யூஸ் பண்ணிடுவீங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த பட்ஸ் ப்ரோக்கு பேட்டரி மாத்திட்டு திரும்ப வரலாம். ஓபன் பண்ணியாச்சு போ. ஓ, சால்டர் பண்ணிருக்காங்களா? அது ஸ்டிப் வந்து சால்டர் பண்ணிருப்பாங்க. நான் அந்த ஸ்டிப்பை வந்து கழட்ட மாட்டேன், ஏன்னா வந்து அது ரொம்ப சின்னதாகிடும். நம்ம டைரெக்டாக போர்டில் வந்து அடிக்கிறது வந்து தாங்காது மோஸ்ட்லி. சம்டைம்ஸ் பேட்டரி வந்து கழட்டி வச்சுட்டு ஸோ போர்ட்லேயே நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம், இது ப்ளஸ்ஸு. ஓகே, அதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கானே. ஆமாம், ப்ளஸ்ஸு அப்படின்னா இது மைனஸ். அப்படி அவ்வளோ. ஓகே ஓகே, இங்கே மைனஸ் இருக்கும், தெரியல இதில் இல்லை. ஓகே, ஸோ போர்டே இவ்வளோதாங்க. என் சட்டை பட்டன் மாதிரியே இருக்கே. அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. ஆகா ஆகா, ஒரே மாதிரி எடுக்கணும், ஒரே மாதிரி. இப்போ ரெட் கலர் இருக்குங்களா? ஆமாம் ப்ரோ. க்ளீனாக மாறலன்னா அது ஒரு நாள் ஒர்க் பேட்டரி. ஆமாம், ஏன்னா அது வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணுது, ஆனால் அதுக்கு வந்து பவரை ட்ரைன் பண்ண முடியல. பேட்டரி மாற்றினதுக்கப்புறம் பேர் பண்ணக்கூடாது, ரீசெட் பண்ணணும் டிவைஸை ஒரு தடவை. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ரீசெட்டுக்குள்ளே போயிடும். ரீசெட் ஆகிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இதுக்கப்புறம்
சூப்பர் சக்சஸ். பக்காவா மாத்தி கொடுத்தாச்சு. ராவன் ப்ரோ அப்படியே அந்த இதை எடுங்க, நம்ம மீ 14. தேங்க்யூ. ஒன்றுங்க இதில் தான் பேர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதான் நம்ம இப்போ லிசன் பண்ணி பார்க்கலாமே தான். ஆல்ரெடி பீட்டர் ப்ரோ அவங்களோட ஃபோனில் கனெக்ட் பண்ணி காமிச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏஎன்சி ஆக்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு போல. காதில் மாட்டினதும் அமைதியாயிடுச்சு. ஓகே. இளைய நிலா ஒழிகிறது. ஆஹா, வெளியில கேட்கும்னு நினைக்கிறேன். கேக்குதா? பசங்களுக்கும் கேட்கும்ல, பாத்துக்கோங்க. பாத்தீங்களா எப்படி கேக்குது? வேற லெவல் லவுட்னஸ். ஆக்சுவலா இதுல வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பட்ஸ் ப்ரோ இது. ஆமா, எனக்கு இதுல பேஸ் பிடிச்சிருந்தது ரொம்ப. நல்லா இருக்கும். ஆக்சுவலா சூப்பரா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சில பேர் பேட்டரி மாத்த ரீசனும் இதுதான் காரணம். அப்படியா? ஏன்னா நல்லா இருக்கு, எனக்கு இதை போட மனசு வரல. ஸோ பேட்டரி மாற்ற நல்லா இருக்கும். பட் இசட்லாம் மோஸ்ட்லி எனக்கு பேட்டரி மாத்துறதுக்கான வர காரணமே இதுதான். நல்லா இருக்கு, எனக்கு போட மனசு இல்லை ப்ரோ. ஒரு வருஷமா வீட்டுல வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்துட்டு ஓகே பேட்டரி மாத்த முடியும் அப்படின்னு கொடுப்பாங்க. கூட பேட்டரி மாத்தலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க போல நிறைய பேர். இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ சீரியஸா வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறேன். நம்ம நார்மலா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வரும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாப்ல போனதுனால. ஸோ அவங்க தான் சொன்னாங்க திடீர்னு பேட்டரி சரியில்லை சிவா, ஏதோ ப்ராப்ளம் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. சரி அதான் நம்ம பீட்டர் ப்ரோ மாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். ஸோ வேற லெவலுங்க. ஏன்னா இதுல அந்த பேட்டரி கம்மியா இருக்கும் போதும் ப்ரோ சும்மா ஒரு 5 நிமிஷம் ஒர்க் ஆகும். அந்த 5 நிமிஷத்துல லிசன் பண்ணும்போது பட்ஸ் ப்ரோல இவ்வளவு நல்லா இருக்கும் ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு இருந்தது. ஸோ அதனாலதான் அப்ப இதையே நம்ம விடுவானே முதல்ல இதுக்கு பேட்டரி. ஆக்சுவலா நான் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். பட்ஸ் 2ஓட பட்ஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாருமே அப்படிதான் இருக்காங்கல்ல. அதாவது பிரைஸும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமா இருக்கு, இல்லை காஸ்ட்லியா ஆகுது போக போக. ஆனா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகுறது நல்லா. கண்டிப்பா. பட் இசட் வந்து பாத்தீங்கன்னா பட் இசட் 2 ஓட்டாங்க. ஆமா பட் இசட்டோட பட் இசட் 2 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்குமே எனக்கு ஃபீல் ஆகும். அந்த பேஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப மெட்டாலிக் ஃபீல் கொடுக்கும். மெட்டாலிக்னா ஒரு மாதிரி உள்ள அமுங்கின மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கும். இதுல சூப்பரா இருக்கு. ஸ்பேஷியல் பேஸ் ஃபீல் ஆகுது. எப்படின்னா ரொம்ப டீப்பா இருந்தாலும் டிஸ்ட்ராக்ஷனே இல்ல. என்ஜாய் பண்றா பேஸ் உனக்கு பிடிக்குமா வச்சுக்க அப்படின்ற மாதிரி டியூன் பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கும். இந்த மாடல் ஃபுல்லா நல்லா இருக்கும். சூப்பருங்க. ஃபைனலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 900 rupees செலவு பண்ணி பட்ஸுக்கு பேட்டரி மாத்தியாச்சு. இதுக்கப்புறம் என்ன கேட்டேன்னா கேஸ்ல இருக்க பேட்டரி மாத்தணுமா நான் கேட்டேன். ஆக்சுவலா கேஸ்ல பேட்டரி 100% காட்டுது, எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இல்ல. சோ கேஸ்ல மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பீட்டர் ப்ரோட்ட கேட்டிருக்கேன். அதையும் மாத்தலாம் அப்படின்னு. கேஸ்ல என்ன மேட்டர்னா கேஸ்ல பேட்டரி போயிடுச்சுனா உங்களுக்கு பட்ஸ் ஆன் ஆகாது. சோ மோஸ்ட்லி அதான் பிரச்சனை. ஒர்க் ஆகுதுன்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். கேஸ்ல பேட்டரி யூஸ்னா கம்பல்சரி வந்து ஒர்க்கே ஆகாது, போயிடும். சோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம மாத்திக்கலாம். ஓகே ப்ரோ, சூப்பரான ஒர்க்கு. பிளஸ் அதான் நம்ம பீட்டர் ப்ரோட ஷாப் டீடைல்ஸ்ல இருந்து எல்லாமே கமெண்ட்ல பின் பண்ணிருப்பேன். பிளஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், லொகேஷன்ல இருந்து எல்லாமே அங்க போட்டிருப்பேன். நீங்க யாரெல்லாம் இந்த ரோட் சென்னையோ அப்படி இல்லையா கொரியர் பண்ணணும் கூட போட்டுக்கலாம். ஒரு கடை அட்ரஸ் நீங்க போட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து சேர்ந்ததுன்னா இன்னைக்கே முடிச்சு நாளைக்கு உங்களுக்கு திரும்ப கைக்கு வந்துடும். கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆகும்? 3 days தான். நீங்க அனுப்புறது 1 day, இங்க வந்து சேரும். சேர்ந்த அன்னைக்கு அவங்க ஒர்க் முடிச்சிருவாங்க. ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே ஷிப் பண்ண முடிஞ்சா பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அப்டேட்டும் பண்ணிடுவாங்க. உங்க பொருள் வந்ததுமே உங்க நம்பர்ல இருந்து எல்லாம் இருக்குமா, ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன் நான் எப்படி சொல்றேன்னா நிறைய அந்த வேஸ்ட் பத்தி பேசும்போது தான் ப்ரோ. ரெண்டாவது என்னன்னா இந்த மாதிரி இந்த ஹெட்ஃபோன்ஸ் இருக்குல்ல, ஒயர்ட் ஹெட்ஃபோனே நம்ம பசங்க வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ஷாமியோட ஃபர்ஸ்ட் ரெட்மி பட்ஸ் யூஸ் பண்ணேன், இல்லாட்டி வந்து ரியல்மி பட்ஸ் ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த ஒயர்ட் பட்ஸ் மேக்னெட்லாம் ஓட்டுற மாதிரி சூப்பரா இருக்கும் அந்த ஒயர்ட் பட். ஆனா என்ன ஆகும்னா ஒயர் வந்து இத்து போயிடும் ஒரு 2 வருஷம் கழிச்சு. தொடர்ந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணா நார்மலாவே வந்து இந்த ஆடியோ பில்ஸ் சொல்லுவாங்க உள்ள இருக்கிற மேக்னெட் எவ்வளவு அதிகமா யூஸ் ஆகுதோ அவ்வளவு குவாலிட்டி என்ரிச் ஆயிட்டே போகும். அந்த மைண்ட் கான்செப்ட் தான் ப்ரோ. எவ்வளவு அதிகமாகுதோ அவ்வளவு நாள் அதிகமாக அதிக நேரம் பேர்ன் ஆச்சுன்னா அதோட குவாலிட்டி மாறும்னு சொல்லுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பேட்டரி போயிடுது, நெக் பேண்ட்ல வந்து உள்ள சால்டரிங் விட்டுருது, நிறைய பேருக்கு தெரியாதுன்னு வைங்களேன். நெக் பேண்ட் வேலை செலுத்தி போட்டுருவாங்க. சோ அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நல்ல குவாலிட்டியில இருந்திருக்கும். அதே மாடல் 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிடைக்குதுன்னே வைங்களேன், வாங்கினா அந்த குவாலிட்டி கிடைக்காது. ஆமா, அது ஏன்னா இவ்வளவு நாளா நம்ம யூஸ் பண்ணனால அந்த மேக்னெட் பெட்டரா இருக்கும். நல்லா உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா பெட்டர் ஆயிட்டே போகும். ஆமா, சோ அதனால அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்த பேட்டரி மாத்துறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். உங்களுக்கு அதே குவாலிட்டி அப்படியே ரீட்டைன் ஆக ஆரம்பிச்சோம். ஒண்ணு. ரெண்டாவது வேஸ்ட் மினிமைஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே என்னென்னாலும் உருட்டுனாலும் நிஜத்துல எப்படி மினிமைஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏன் பண்ணக்கூடாது? கண்டிப்பா ஒருத்தான ப்ராடக்ட் போது தாராளமா நம்ம அதை ட்ரை பண்ணலாம். ஓகேங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் உங்களுக்கு TWS ஏதாவது நீங்க இந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னா தாராளமா பீட்டர் ப்ரோ கான்டாக்ட் பண்ணுங்க. அவன் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓவராலாக நம்ம மிஷன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஃபினிஷிங் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேங்க. ஸோ பட்ஸ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் ஆஸ்பெக்டில் 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு TWS வாங்கிட்டு நம்ம நிறைய தடவை பற்றி பேசியிருப்போம். பேட்ரி போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக தூக்கி போடுறதுங்கிறது கடுப்பான ஒரு விஷயம்தான். ஸோ சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருந்தாப்புல பீட்டர் ப்ரோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த ரிமூவ் பண்ணதும் தெரியாத மாதிரியும் அதே சமயம் வந்து க்ளூலாம் அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஸ்வெட்டு பட்டுதுன்னா திரும்ப டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஸோ இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து யூஸ் பண்ணேன். ஸோ யூஸ் பண்ணாலும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு தான். ஸோ பேட்டரி லைஃப் அற்புதமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியலை, பட் இப்போ வந்து ரீசனபிளி சூப்பர் பேட்டரி லைஃப். ஸோ பக்கா ஒர்க்குன்னு சொல்லலாம். ஓகே பீட்டர் ப்ரோ, தேங்க்யூ.
சூப்பரான ஒரு மிஷன் இது. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல வேற இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு சில ப்ராடக்ட்ஸோட வேணா டேட் ஒன் மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். சிவபரணி பீட்டர் பார்க்கலாம். பாய்.